4ல third sum. A conical flask is full of water. ஒரு conical flaskல full of water இருக்கு. The flask has been radius 6 units or units and height h unit கொடுத்துட்டாங்க. The water poured into a cylindrical flask of base xr unit and the height of the water of the cylindrical flask. ஓகேவா, இந்த தண்ணியை தூக்கி இந்த தண்ணியை செட் பண்ணுறாங்க. ஓகேவா, xr units இருக்குது. ஓகே, இப்போது இதோட மீனிங் என்னென்னா இதோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். நமக்கு ஹைட் தான் கேட்டிருக்காங்க. நான் ஹைட்டை கேபிட்டல் ஹச்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இது கோனோட வால்யூம்க்கான ஃபார்முலா, இது சிலிண்டரோட வால்யூம்க்கான ஃபார்முலா. எனக்கு ஆருக்கு ரேடியஸ் ஆர் இருக்குது, அதனால் நான் ஆர்னு போட்டிருக்கேன். இங்கே ஹைட்ஸ் இருக்குது, அதனால் ஹைட்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே R2னா ரேடியஸ், இங்கே ரேடியஸ் வந்து எக்ஸ்ஆர்னு இருக்குது, நான் எக்ஸ்ஆர் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். புரியுதா, R2ஓட வேல்யூ எக்ஸ்ஆர், ரேடியஸ் வந்து இங்கே எக்ஸ்ஆர், இந்த எக்ஸ்ஆர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஹச். கேபிட்டல் ஹச் தான் நான் கண்டுபிடிக்கணும். பை கேன்சல் பண்ணிவிட்டேன். தென் ஆர் ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் தான் வரும். எக்ஸ்ஆர் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வரப்போ டினாமினேட்டரில் வந்துடும். எக்ஸை தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம், ஆரை தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம். ஆர் ஸ்கொயர் சேம் கேன்சல் பண்ணியாச்சு. நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா h divided by 3x square, h divided by 3x square centimeter square. அப்போ கேபிட்டல் h என்னவாக இருக்குன்னா h divided by 3x square அப்படின்னு இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். ரெண்டு வால்யூமுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை இங்கே ஃபில் பண்ணுறோம், இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை இங்கே ஃபில் பண்ணுறோம். எக்ஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வரும். ஆர் ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டு வேறு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே இருக்க 3 இருக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணாலே ஆன்சர்ஸ் வந்துடுது. வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே இல்லை இந்த சம்மில். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுலேருந்து இன்னொரு க்ளூவும் இருக்குது. இப்போ ஒரு கோன் இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு இது ஹைட் வால்யூம் இப்படி இருக்குன்னா இந்த இதுவும் சிமிலராக இருக்கும். இந்த h/3x ஸ்கொயர்டு இப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கோனோட ரேடியஸ் 5ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த h வந்து 3யாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் எடுத்துட்டோன்னா எப்படி ரேடியஸ் வந்து 5 or 15 இருக்குது, அதாவது 3 டைம்ஸ்ன்னு இருக்குது. 3 times 5 XRனா தானே இருக்குது 5Rனு. ஸோ அப்போ இங்கே போட்டோன்னா இதோட ஹைட்டை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, இங்கே இருக்க ஹைட் என்னது 3 டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் என்னது 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 1/9 தான் இதோட ஹச்சோட வேல்யூவாக இருக்கும். ஸோ 0.1 சம்திங் இந்த அளவுக்கு இருக்கும். சரி, ஓகேப்பா, பாய்.